ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் புளி வந்து ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சுக்கணும். அப்புறம் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. 2 தக்காளி போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு எடுத்து வச்சுக்கணும். தக்காளி வந்து மிக்சியில் வந்து மெயினாக அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து குழந்தைங்க ஒதுக்கி வைப்பாங்க, அதுக்கு தான் அரைச்சிட்றேன். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறக்கும், கடைசியில் தாளிக்கிறக்கும் குழம்புக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பல் பூண்டு வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. நான் நல்லெண்ணெய் இல்லாதனால ஆயிலில் தான் செய்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா வந்து ஒரு 2 போட்டிருக்கிறேன். முழுசாக தான் கட் பண்ணலை, இப்படியே போட்டால் நல்லாயிருக்கும். அது போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயமாக அந்த 2 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் வேறு காய் வச்சு செய்யலாம், வெண்டைக்காய் வச்சு செய்யலாம். நான் வந்து இந்த காய் தான் இருந்தனால இது 2 காய் போட்டு செய்கிறேன். இப்போ வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்புறம் அந்த காய் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து போட்டு நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகிற அளவு நல்லா வதக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்து ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வதக்கணும், நல்லா அடி பிடிச்சிரும். அப்புறம் புளி வந்து கரைச்சி வச்ச புளி வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, புளி பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும். காய் எல்லாம் கொஞ்சம் பாதியில் வெந்துடும். அப்புறம் தேங்காய் பால் அரை மூடி எடுத்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் எடுத்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. புளிக்குழம்புக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் நுரக்கட்டி வந்ததும் அப்புறம் இறக்கி வச்சுட்டு குழம்பு இப்போ ஊற்றியாச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சொன்னேன் இல்லைங்களா, அது குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஆகிட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அந்த குழம்புல ஊற்றினா புளிக்குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.